தவறான நம்பிக்கை ஒண்ணு. நான் சொல்றேன், சரியா இல்லையான்னு சொல்லுங்க. ஓகேவா? சரினா இப்படி இப்படி பண்ணும், இல்லைன்னா இப்படி பண்ணும். ஓகேவா? ஓகேவா? சரி இப்படி பண்ணுங்க. சரியா? சரியா? ஓகே. தேவன் எப்போ என்ன செய்வார்னே தெரியாது. தேவன் எப்போ என்ன செய்வார்னே தெரியாது. தேவனை புரிஞ்சிக்கவே முடியாது. எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பைத்தியக்காரனை தான் புரிஞ்சிக்க முடியாது. அவன் எப்போ எரிவான், எப்போ அமைதலா இருப்பான், எப்போ பேசுவான், எப்போ கத்துவான் அப்படின்னு யாரை தான் புரிஞ்சிக்க முடியாது? பைத்தியக்காரனை தான் புரிஞ்சிக்க முடியாது. நாம் என்ன சொல்லிட்டோம், அவர் எப்போ செய்வாரோ, என்ன செய்வாரோ, யாருக்கு செய்வாரோ, எப்படி செய்வாரோ, எப்போ செய்வாரோ யாருக்கு தெரியும். நாம் அவரை புரிஞ்சிக்கவே முடியலைங்க. நாம நினைக்கிறது ஒண்ணு, அவர் நினைக்கிறது ஒண்ணு. உம் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. கர்த்தாவே, எங்க நினைவுகள் உம் நினைவுகள் இல்ல ராஜா. வாய மூடு. பைபிள் ரொம்ப அழகா இருக்கு. அவர் துன்மார்க்கனை நோக்கி, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. யாரை பார்த்துங்க சொன்னாரு? ஏங்க அந்த வசனம் கண்ணில் மறைஞ்சு போகுது? சில பேர் யோசிக்கிறாங்க, இவருக்கு மாத்திரம் எப்படி அந்த வசனம் தெரியுது? திரும்ப திரும்ப படிக்கிறதுனால தான். எனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலான பைபிளா? ஒன்றும் கிடையாது. நீங்க ஒரு முறை வாசித்திருப்பீங்க, நான் 2 முறை வாசித்திருப்பேன், அவ்வளவுதான். துன்மார்க்கனை பார்த்து சொல்றாராம், என் நினைவுகள் உன் நினைவுகள் இல்ல, என் வழி உன் வழி இல்லைன்னு. நியூ டெஸ்ட்மென்ட்ல ஒரு வசனம் சொல்லட்டா? பவுல் சொல்றார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தையே உண்டாயிருக்கிறது. எல்லாம் தலைமையில கை வைங்க. இந்த மண்டைக்குள்ள கண்ட சிந்தனையும் இல்ல, கிறிஸ்துவின் சிந்தனை இருக்கிறது, 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 இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்து எப்படி சிந்திக்கிறாரோ அப்படியே நானும் சிந்திக்க முடியும். எல்லாம் கை வச்சிங்க. எனக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது, இருக்கிறது. நான் அவர் ஆடு, ஆகவே அவர் ஆடு அவர் சத்தத்தை அறியும். தேவ சத்தம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா? ஒன்றும் கிடையாதுங்க. அவர் ஆடா இருந்தால் சத்தம் கேட்கும், அவ்வளோதான். அதுக்கெல்லாம் ரொம்ப தலைகீழாக நிற்க வேண்டியதில்லை. ஆடா இருக்கணும், அவ்வளோதான். இருந்தால் சத்தம் கேட்கும், சத்தத்தை அறிவிங்க. அவர் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க முடியும். தேவனை மாதிரி பிளான் பண்ணி செய்கிற ஆண்டவர் வேற யாருமே கிடையாதுங்க. இயேசுவை எப்பங்க சிலுவையில போட்டாங்க? இயேசுவை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் அடிச்சாங்க? பைபிள்ல நான் ஒரு வசனம் சொல்லட்டா? உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவையில போடல, உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. நீங்க நினைக்கிறீங்களா ஆதாம் இந்த பழத்தை சாப்பிடுவான்னு மனுஷனுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியாதுன்னு? நிறைய பேர் சொல்றாங்க, தெரிஞ்சிருந்தா தடுத்திருக்க வேண்டியதானே. நீங்க புள்ள வளர்க்கறதும் அவர் புள்ள வளர்க்கறதும் ஒரே மாதிரி கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எல்லா கண்ணாடி பாத்திரத்தையும் தூக்கி மேலே வைப்போம். என்னங்க, வீட்டில் ஒரு பொருள் கீழே விட மாட்டோம், எல்லாம் மேலே போயிடும். குழந்தை அதுவா சுத்தம். அப்புறம் பக்கத்து வீடு தூக்கிட்டு போவோம், அங்கே கப்பு சாசனையும் உடைக்கும். இவனை தூக்கிட்டு போகிறதுக்கே எனக்கு அவமானமாக இருக்குதுங்க. அப்படித்தானே நம்ம பிள்ளை வளர்க்குறோம். எது தொடக்கூடாதோ அதை எடுத்து மறைச்சி வச்சிருவோம், அவ்வளோதானே. அப்படி தானே? டிவியில் அதுக்கு தானே லாக் சிஸ்டம்லாம் வந்திருக்கு, லாக் பண்ணி வச்சுட்டு போவோம், அப்படி தானே? தேவன் 2 பிள்ளையை பெற்றார். பிள்ளையை பெற்று ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாது, அந்த பிள்ளை அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணார். அதனால அந்த பழத்தை தோட்டத்துக்கு நடுவில் வச்சிட்டார். வச்சுட்டு தொடாத அப்படின்னு போயிட்டார். ஹலோ, பிள்ளை வளர்க்குறது எப்படி தெரியுதா? அது குழந்தையா தவழும் போது அது எந்த பொருளை போய் தொடுதோ அதை தொடக்கூடாதுன்னா கையில தொடாத. 1.5 வயசுல இருக்கும்போது தொடாத தொடாத. நீங்க எந்த வீட்டுக்கு வேணா தூக்கிட்டு போகலாம், தொடவே தொடாது. அவங்களாம் சொல்லுவாங்க, ஃபுல்லன்னா இப்படில இருக்கணும், தொடவே மாட்டேங்குத. எங்க வீட்டில் எல்லா பொருளும் கீழே தான் இருக்கும், தொட மாட்டாள.
ஆனா அவர் நல்லா வளர்த்திருக்கிறார். தொடாத, தொட்டா சாவ, வேணா தொட்டு பாரு, உன்னை மீட்க எனக்கு முடியும். ஹலோ ஹலோ, அன்பு இன்னதென்று வெளிப்படுத்தினார். அவன் விழுவான், விழுந்தாலும் தூக்குவேன். அதுக்காக ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரெடி. புரியுதா? அவர் நிதானிக்கிறவர், அவர் எல்லாவற்றையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்கிறவர். God lives the principle of kingdom. தேவ ராஜ்யத்தின் சட்ட விதிகளின்படி தேவன் கிரியை செய்கிறார்.